கடும் துன்பத்தில் ஆழ்த்தும். அற்புதம் பானாசுரா! உனது இந்த அருமையான சங்கீதம் இல்லை என்றால் ஆனந்த தாண்டவம் என்ற வடிவத்தை நிச்சயம் அடைந்திருக்காது. கைலாயத்தையும் தீய சக்தியிலிருந்து விடுவித்திருக்க முடியாது. தங்கள் வாழ்த்துக்களுக்கு கோடி கோடி நன்றிகள் தாயே. ஆனால் இவை அனைத்தும் மகாதேவரின் வரத்தினாலேயே சாத்தியமாயிற்று. தாங்கள் எனது கலையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளீர்கள் என்றால் தாங்களும் மகாதேவரும் மேலும் ஒவ்வொரு வரத்தையும் ஏன் அளிக்கக்கூடாது? அதனால் நான் என் வாழ்க்கையில் மேலும் பல கர்மங்களை புரிய இயலும். அதிக கர்மங்களை புரியும் உனது இந்த எண்ணம் நிச்சயமாக உயர்ந்ததாகும் பானாசுரா. ஆனால் அதிக கர்மங்களை விட முக்கியமானது அதன் சிறந்த காரணம்தான். ஆகையால் நீ செய்யப்போகும் கர்மங்களை சிந்தித்து செய்ய வேண்டும் பானாசுரா. நீ உன்னிடம் இருக்கும் புஜங்களை தீய கர்மங்களுக்காக பயன்படுத்தினால் அனைத்து புஜங்களையும் நீ இழந்து விடுவாய். நான் நினைவில் வைத்துள்ளேன் தாயே. இனி தாங்கள் எனக்கு வரத்தை அளிப்பீர்களா? ஒருவேளை இந்த வரங்கள் துன்பத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தால் தாங்கள் ஏன் பானாசுரனின் வரத்தை பெறுவதை தடுக்கக்கூடாது? மகாதேவர் கூறிவிட்டார். அன்பு மற்றும் பாசத்தின் பெயரால் காலச்சக்கரத்திற்கு எந்த இடையூறும் விளைவிக்க வேண்டாமாம். நான் பானாசுரன் வரத்தை பெறுவதன் விளைவை தடுத்திருந்தாலும் சிவன் மற்றும் சக்தியின் நியதியை மாற்றி அமைத்திருக்கவே இயலாது. கேள் பானாசுரா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? மகாதேவா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் உள்ளது. எனது வாழ்க்கையில் துன்பம் வரும்போதெல்லாம் நான் தங்களை அழைத்தால் ஒரு முறையேனும் நிச்சயம் வர வேண்டும். என்னை எதிர்ப்பவர் யாராக இருப்பினும் அவருடன் யுத்தம் புரிந்து அழித்துவிட வேண்டும். அவ்வாறே நிகழட்டும். நான் கேட்பது சாகா வரம் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் தாயே. என்னுடைய விருப்பம் ஒன்றுதான். என்னை பெண்ணை தவிர யாரும் அழிக்கக்கூடாது. அதுவும் கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும். வரத்தை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய்.
அதுபோலவே நல்ல பாதையையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். தீய கர்மத்தை செய்தால் அதற்கான பலனை அனுபவிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய வரம் இதுதான். உன்னுடைய வரம் ஒரு கன்னி பெண்ணினால் மட்டுமே நிகழும், வேறு எவராலும் முடியாது. நன்றி தாயே. நன்றி மகாதேவா. நன்றி இந்திரதேவா. நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஒருவன் பல 100 வருடங்கள் கடும் தவம் இருந்தாலும் கிடைக்கப் பெறாத பெரும் வரங்களை எல்லாம் அடைவதற்காகவே என்னை இங்கு தாயாரே அழைத்துள்ளார். இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்காக நான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் தாயே. இனி நான் என் 1000 கைகளாலும் தங்கள் இருவரிடமிருந்தும் பெற்ற 2 வரங்களாலும் எனது வாழ்க்கையில் எதை விரும்பினாலும் அடைந்து விடுவேன். எனினும் ஒன்றை நினைவில் கொள் பானாசுரா. ஆற்றும் ஒவ்வொரு கர்மத்திற்கும் கர்ம பலன் என்பதும் நிச்சயம் உண்டு. இந்த ஆனந்த தாண்டவத்தில் உனது பக்தியின் வாயிலாக சங்கீதத்தின் வெளிப்பாடாக விளங்கிய கர்மத்தின் பலனே நீ வரம் பெற உதவியது. பெற்ற வரத்தை எவ்வாறு வேண்டுமானாலும் நீ பிரயோகிக்கலாம். எனினும் அதற்கான கர்ம பலன்களையும் அனுபவிக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்றொன்றையும் கூறுகிறேன். இயற்கை தன்னை சமப்படுத்திக் கொள்வதற்கான வழியை தானே கண்டுகொள்ளும். ஒருவன் தன் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வான். ஆனால் கேள்வி என்னவென்றால், எந்த வழியில் முயற்சி செய்கிறான் என்பதுதான். தங்களின் ஞானத்தை அளித்து விட்டீர்கள் தாயே. தாங்கள் எனக்கு அனுமதி அளியுங்கள். நன்றி தாயே. நன்றி மகாதேவா. வருகிறேன் தேவேந்திரா. எவர் அறிவார், நாம் விரைவிலேயே மீண்டும் சந்திக்கக்கூடும். ஆம் தேவி. மகாதேவர் மற்றும் மகாகாளியின் ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்திற்கே ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியதாகும். ஆனால் அதன் விளைவுகள் ஆபத்தை அளிக்கக்கூடியதாயிற்றே. நான் நிச்சயம் அந்த சம்பவத்தை எப்படியேனும் தடுத்திருப்பேன். பிரபஞ்சமும் பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்திருக்கும். தங்கள் துன்பத்தை புரிந்து கொள்ள முயல்கிறது நாராயணா. ஆனால் தங்கள் காலச்சக்கரத்தின் தலையிட துணிவது முறையற்றதாகும். மகாதேவர் இதன் விளைவுகளை நன்றாக அறிந்திருந்தார். இருந்தும் அவர் இதை தடுக்கவில்லை. எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் மகாதேவரின் உத்தேசம் நிச்சயமாக ஒளிந்திருக்கும். ஏனற்ற சமநிலை எண்ணம் தோன்றினாலும் மகாதேவர் மற்றும் மகாகாளியின் நிச்சயம் அதற்கான வழியை கண்டறிந்து விடுவார்கள். நானும் அறிவேன் தேவி. அவர்கள் கண்டடைந்தாலும் இல்லை என்றாலும் நாம் இதற்கு தயாராக இருந்தாக வேண்டும். ஏனெனில் மகாதேவர் மற்றும் மகாகாளி வாயிலாக செய்யப்பட்ட தியாக அக்னி பரீட்சை நாம் அனைவரும் கடந்தாக வேண்டியது.